கடனாளியா இருப்பது பிதாவின் சித்தம் அல்ல. நான் சாபமா இருப்பது பிதாவின் சித்தம் அல்ல. நான் ஆசீர்வாதமா வாழ்வதுதான். நான் நல்லா இருப்பதற்கு, நான் வாழ்ந்திருப்பதற்கு, நான் செழித்திருப்பதற்கு, நான் உயருவதற்கு, மேன்மை அடைவதற்கு, நான் ஆசீர்வாதமா வாழ்வதற்கு தான். யோவேல், பழைய ஏற்பாட்டில் யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் என்ன காரியத்தை செய்வாரு? எப்ப? இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். இது செட் ஆகுதான்னு பாருங்க. நான் வாசிக்கிறேன், இது கரெக்டா வருதா மட்டும் பாருங்களேன். மோசஸே பயப்படாதே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்துல காலி இடத்துல அந்த உங்க பேரை எழுதிக்கங்க. நீங்க பைபிளை படிக்கிறப்பெல்லாம் இப்படி படிங்க. உங்க பேரை போட்டு என்ன பண்ணுங்க, படிங்க. மோசஸே பயப்படாத, நான் பெரிய காரியங்களை செய்வேன், அப்பொழுது நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண? மகிழ்ந்து நல்லா இருந்து சொல்லல. பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் இல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னாரு. யாருக்கு? மகிழ்ந்து களி கூறுகிற மக்களுக்கு. யாருக்குங்க? எல்லா நேரங்களிலும் கர்த்தரை மகிழ்ந்து களி கூறுகிற மக்களுக்கு. பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. முதல் அந்த வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்ணணும்? மகிழ்ந்து களி கூறு. பவுல் சொன்னார்ல புதிய ஏற்பாட்டில், கர்த்தருக்குள் இப்பொழுதுன்னு சொல்லல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள் என்று அப்படிங்கிறார். பாருங்க, கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிற பொழுதுதான், மகிழ்ந்து களி கூறுகிற பொழுதுதான் கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் என்ன பண்ணுவாருங்க? செய்வார். எப்ப செய்வாரு சொல்லுங்க? எப்பங்க? சோகமா இருக்கிறப்பயா? என் ஃபீலிங்ஸ் அவருக்கு தெரியணுங்க, கர்த்தருக்கு தெரியும். ஆமே, என் ஃபீலிங்ஸும் தெரியும், என்னுடைய சோகமும் தெரியும், என்னுடைய மகிழ்ச்சியும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லைங்க. நான் சோகமா இருந்தாலும் அவருக்கு தெரியும், நான் சந்தோஷமா இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் இந்த பக்தன் சொல்லுகிறான், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சின்ன காரியம் இல்ல, சொல்லுங்க. சின்ன காரியம், பெரிய காரியம். பெரிய காரியத்தை கர்த்தர் எதை செஞ்சாலும் பெருசா தான் செய்வார். சின்ன காரியங்களை செய்யவே, அவர் சின்ன காரியத்தை செய்யவே தெரியாது பாருங்க. ஏன்னா நான் மகிழ்ந்து களி கூறுகிறப்ப என் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் திட்டமிடுகிறார் பாருங்க. நான் நன்றா இருப்பதற்கு, நான் நல்லா இருப்பதற்கு, நான் வாழ்ந்திருப்பதற்கு, நான் செழித்திருப்பதற்கு, நான் உயருவதற்கு, மேன்மை அடைவதற்கு, நான் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு தான் தேவன் திட்டமிடுகிறாரே தவிர நான் ஒன்றுமில்லாமல் போவதற்கு தேவன் திட்டமிடவில்லை. கவனிங்க, நான் நல்லா வாழ்வதற்கு தான் தேவன் என்ன பண்ணுகிறாருங்க? திட்டமிடுகிறார். அதனாலதான் பிதாவின் சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசு சொன்னார்ல, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆக கடவுதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு இயேசுவின் சித்தத்தை நம்ம செய்யறோமா? சிந்திக்கணும் கொஞ்சம். அவர் சித்தம் நம்ம செய்கிற பொழுது, சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த பிதாவின் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். பிதாவின் சித்தம் என்னங்க? பரலோகத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளையும் இந்த பூலோகத்தில் நான் அனுபவிக்கும்படி நிறைவேறும். கரங்களை தட்டுவோம். அதான் பிதாவின் சித்தம். ஆமே. அப்ப பிதாவின் சித்தம் நான் நன்றா இருப்பதுதான் பிதாவின் சித்தம். நான் கடனாளியா இருப்பது பிதாவின் சித்தம் அல்ல. நான் சாபமா இருப்பது பிதாவின் சித்தம் அல்ல. நான் ஆசீர்வாதமா வாழ்வதுதான் பிதாவின்
சித்தம். அதனால தான் அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நம்ம யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். நல்ல சத்தமா சொல்லுவோம் ஆமேன். அல்லேலூயா. அப்ப பிதாவின் சித்தத்திற்கு யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியில நன்றாக இருப்பார்கள். அவர்கள் நடுவில் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? பெரிய காரியங்களை செய்வார்.